அன்பர்களே, கடினமான ஓடுகளால் மூடப்பட்ட கொட்டைகள், அதுதான் இங்கிலீஷில் இப்போ மாடர்னாக நட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது சாப்பிடலாம். அந்த நட்ஸு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்தது. பெரும்பாலும் இந்த நட்ஸு ஒற்றை கொட்டை பழங்களில் இருந்து தான் இந்த நட்ஸு கிடைக்கும். இந்த நட்ஸில் அதிக புரதங்கள் இருக்குது, அதிக நார்ச்சத்து இருக்குது, ஆரோக்கியமான கொழுப்புகளும் இந்த நட்ஸில் இருக்குது. பொதுவாக கொழுப்புனா ஆகாது, ஆனால் இந்த நட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு ஆரோக்கியமான கொழுப்பு ஆகும். இந்த நட்ஸு சும்மா வறுத்து சாப்பிட்லாம், பாயாசம் போடுறது பயன்படுத்திக்கலாம். இது சமையலுக்கு சாப்பாட்டை ருசி சேர்க்கறதுக்கு இந்த நட்ஸு பயன்படும். பொதுவாக இந்த வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பிரபலமான நட்ஸுகளாகும். ஆனால் இங்கே ஒரு நட்ஸ் பாருங்கள், பேக்கரி ஸ்டைலில் வீட் டோனட் அது கடையில் விற்கிறாங்க. ஆனால் அந்த வீட் டோனட்டை நம்ம வீட்டிலையே எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யூடியூப்பில் ஹெல்த்தி ஹோம் அண்ட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனலில் இந்த வீட் டோனட் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்த்தேன். அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த டோனட் வீட்டிலையே ஹெல்த்தியான முறையில் கோதுமை மாவு பயன்படுத்தி டேஸ்ட்டு மாறாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 1 கப்பு இளம் சூடான பால் எடுத்திருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 ml இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேனுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு டைமு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் இதில் சேர்க்குறேன். பால் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகாது. அதனால் இளம் சூடான, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எந்த கப்பில் பால் அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் பேக்கரி ஸ்டைலில் நல்ல சாஃப்டான டோனட் கிடைக்கும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு இல்லாத நல்ல சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈஸ்ட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொங்கி ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை ஈஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரலன்னு சொன்னால் அந்த பாலை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இப்போ மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். 1 கப்பு பாலுக்கு 2 கப்பு கோதுமை மாவுங்கிறது சரியாக இருக்கும். ஒருவேளை பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் மாவோ இல்லைன்னா பாலோ எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் வெண்ணெயும் இல்லாத பட்சத்தில் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் தவிர்த்து வேறு எந்த எண்ணெய்னாலும் வாசனை அதிகம் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி மாவை பஞ்ச் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் டோனட் செய்கிறோம். நல்லா சாஃப்டாக வரணும்னு சொன்னால் நம்ம மாவு நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவு கிடச்சிருக்கு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை லேசாக தடவி விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், பிசைஞ்ச மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். விரலை வச்சா விரல் உள்ளே போகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா டைட்டான லிட்டு போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம்.
கொஞ்சம் வார்மான பிளேஸில் வைங்க, அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா இந்த மாதிரி நம்ம வச்ச அளவை விட டபுள் த அமௌண்ட்டாக நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ மாவு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏர் எல்லாம் வெளியே போயிடும். இதை இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். என்கிட்ட ஒரு சின்ன கல் தான் இருக்குது, அதனால் இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நான் தேய்ச்சிக்க போகிறேன். கொஞ்சம் லேசாக கோதுமை மாவை மேலே தூவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். கோதுமை மாவு லேசாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா டோனட் மேலே மாவு இருந்ததுன்னா எண்ணெயில் போட்ட உடனே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும். நம்ம தேய்க்கிற மாவு லேயர் வந்து இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டோனட்டை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி பவுல் எடுத்திருக்கேன். இதை மாவு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் ஷேப் கிடச்சிரும். டோனட் இடையில வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். கரெக்டாக சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்டரில் வந்து ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிரும். உங்ககிட்ட எந்த சைஸில் எந்த ஷேப்பில் நீங்கள் பவுலோ கிளாஸோ இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் டோனட் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இதே மாதிரி எடுத்துட்டு திருப்பி இதே மாதிரி தேய்ச்சி டோனட்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண டோனட்டு இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி நம்ம டோனட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த மாவில் 7 டோனட்ஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒரு மாடரேட் டெம்பரேச்சர் வந்தவுடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற டோனட்டை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸ்மே லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். நீங்கள் அதிகமான தீயில் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து கருகிரும், உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாமல் இருக்கும். நம்ம ஜாமுன்லாம் பொரிக்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பதமாக பார்த்து பொரிப்போம் இல்லையா, அது மாதிரி இதையும் கொஞ்சம் பதமாக பார்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன். ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், அதிகமாக வந்து இது செவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா டோனட்டையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இது மேலே சாக்லேட் சிரப் வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாக்லேட் சிரப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட காஃபி சிரப் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஃபி சிரப் கிடச்சிரும். அதை சாக்லேட் சிரப்போட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் சிரப்பை நம்ம டோனட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னு சொன்னால் டெய்ரி மில்க் சாக்லேட்டை கூட நீங்கள் இதே மாதிரி உருக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் காஃபி சிரப் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல்லையே டோனட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்டான டோனட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரிதானா? கவனிச்சிங்களா? நீங்களும் இது மாதிரி வீட் டோனட்டு வீட்டில் சொந்தமாக தயாரித்து சாப்பிட்டு ருசித்து சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.